மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பியர் வருகையுடைய பார்ட் 2க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கொஷின், ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வரும்பொழுது ஆட்சி செய்த முகலாய அரசர். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வரும்பொழுது ஆட்சி செய்த முகலாய அரசர். ஆப்ஷன் ஏ அக்பர், பி ஜஹாங்கீர், சி ஷாஜஹான், டி பாபர். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர். சரிங்களா, ஜஹாங்கீருடைய அரசவையில் தான் பார்த்திங்கன்னா வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் நான் சூரத்தில் வணிக மையம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு வந்திருப்பார். ஆனால் ஃபஸ்ட் டைம் அவர் பெர்மிஷன் கேட்கும் போது அது மறுக்கப்பட்டிருக்கும். எந்த வருடம் அப்படின்னா 1608 மறுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1613 தான் ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. சூரத்தில் அவங்க வணிக மையத்தை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சென்னை மாகாணம் குத்தகைக்கு எடுத்தவர். சென்னை மாகாணத்தை குத்தகைக்கு எடுத்தவர். ஆப்ஷன் ஏ நிக்கோலஸ், ஆப்ஷன் பி தாமஸ் பெஸ்ட், ஆப்ஷன் சி தாமஸ் ரோ, ஆப்ஷன் டி பிரான்சிஸ் டே. ஓகேங்களா, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பிரான்சிஸ் டே. பிரான்சிஸ் டே தான் சென்னை மாகாணத்தை சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கரிடமிருந்து குத்தகைக்கு எடுத்திருப்பார். எந்த வருடம் அப்படின்னா 1639. 1639 பிரான்சிஸ் டே அப்படின்றவர் சென்னை மாகாணத்தை சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற சந்திரகிரி மன்னரிடம் இருந்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அப்போ தான் அங்கே புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டிருக்கும். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை என்ன அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆங்கிலேயரின் முதல் கோட்டை. நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமை செயலகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. சரிங்களா, இப்போ இருக்க தலைமை செயலகம் தான் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், இதே புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது, வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது, கெல்ரியா கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? டேவிட் கோட்டை பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்கும். வில்லியம் கோட்டை பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் இருக்குது. கெல்ரியா கோட்டை அப்படின்றது பழவேற்காட்டில் இருக்குது. ஆனால் இதை கட்டியது யார் அப்படின்னா நம்மளுடைய டச்சுக்காரர்கள். இது மூணு தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டிருக்கும். கெல்ரியா கோட்டை பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், திருமண சீராக பம்பாய் மாகாணத்தை பெற்ற இளவரசர் யார்? திருமண சீராக பம்பாய் மாகாணத்தை பரிசாக பெற்ற இளவரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2ஆம் சார்ஜ், பி 2ஆம் சார்லஸ், சி 1ஆம் சார்ஜ், டி 1ஆம் ஹென்றி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 2ஆம் சார்லஸ். ஓகேங்களா, 2ஆம் சார்லஸ் அப்படின்றவர் தான் பம்பாய் மாகாணத்தை தன்னுடைய திருமண சீராக பெற்றார். யார் அவர் மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னா போர்ச்சுகீசிய இளவரசியான கேத்தரினை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு அவருக்கு திருமண சீராக பம்பாய் அளிக்கப்பட்டிருக்கும். அப்போ பம்பாய் நம்மளுடைய ஆங்கிலேயருடைய ஒரு அரசர் கையில் இருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி 1668 குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அப்படி தான் பம்பாயும் கிழக்கிந்திய கம்பெனி வசம் போயிருக்கும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1600, ஆப்ஷன் பி 1616, ஆப்ஷன் சி 1620, ஆப்ஷன் டி 1664. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1616. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1616. இதே 1660 தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கும். 1620 பார்த்திங்க அப்படின்னா தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி என்னும் இடத்துல டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய வணிக மையங்களை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆப்ஷன் டியான 1664 பிரெஞ்சுக்காரர்கள் கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிச்சிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், சீகன் பால்கு அச்சுக்கூடத்தை நிறுவிய இடம். சீகன் பால்கு அச்சுக்கூடத்தை நிறுவிய இடம். ஆப்ஷன் ஏ நாகப்பட்டினம், பி தரங்கம்பாடி, சி டானஸ்பெர்க், ஆப்ஷன் டி பிஎன்சி.
எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, பி அண்ட் சி தான் சரியான பதில். அதாவது சீகன் பால்கு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேனியரில் முக்கியமான ஒரு ஆசிரியர், நூலாசிரியர். அவர் வந்துட்டு அச்சு கூடத்தை வந்து தரங்கம்பாடி அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்திருப்பார். பட் அவங்க டேனியர்கள் தரங்கம்பாடி என்னன்னு சொல்கிறாங்கன்னா டானஸ்பெர்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ பி அண்ட் சி வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தரங்கம்பாடி, டானஸ்பெர்க் இது ரெண்டுமே ஒரே நேம் தான். நம்ம தமிழ்நாட்டில் தரங்கம்பாடின்னு சொல்கிறோம். டேனியர்கள் டேனிஷ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டானஸ்பெர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய போது அரசராக இருந்தவர். ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய போது அரசராக இருந்தவர். ஆப்ஷன் ஏ 12ஆம் லூயி, ஆப்ஷன் பி 13ஆம் லூயி, ஆப்ஷன் சி 14ஆம் லூயி, ஆப்ஷன் டி 15ஆம் லூயி. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 14ஆம் லூயி. ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு 1664 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததோ அல்லது அங்கேருந்த அரசர் யார் அப்படின்னா மன்னர் 14ஆம் லூயி தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். செயின்ட் லூயிஸ் கோட்டை எங்குள்ளது? செயின்ட் லூயிஸ் கோட்டை எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினம், பி சூரத், சி மும்பை, டி பாண்டிச்சேரி. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. செயின்ட் லூயிஸ் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அதை கட்டியது யாருன்னா மார்ட்டின். சரிங்களா? 1673 வந்துட்டு மார்ட்டின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் லூயிஸ் கோட்டை வந்து கட்டப்பட்டது. கட்டியவர் மார்ட்டின். அவர் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர். சரிங்களா? செயின்ட் லூயிஸ் கோட்டை வந்துட்டு யார் கட்டினது அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய அரசர் தான் லூயி. அப்போ லூயிஸ் கோட்டை யார் கட்டியிருப்பா? ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். தாமஸ் ரோவை ஜஹாங்கீர் அரசவை செல்ல அனுமதி அளித்த அரசர். தாமஸ் ரோவை ஜஹாங்கீர் அரசவை செல்ல அனுமதி அளித்த அரசர். ஆப்ஷன் ஏ சார்லஸ், ஆப்ஷன் பி எட்வர்ட், ஆப்ஷன் சி ஜேம்ஸ், ஆப்ஷன் டி லூயிஸ். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஜேம்ஸ். ஓகேங்களா? இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். எப்படி கேட்டாங்க அப்படின்னா அதாவது ஜேம்ஸ் வந்து யாரை வந்துட்டு ஜஹாங்கீர் அரசவைக்கு அமைச்சு விட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தாமஸ் ரோ. இல்லை எந்த வருடம் அமைச்சு விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1615. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஷின்ஸு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின். பொறுத்துக. இந்த சைடு அவங்க கட்டின கோட்டைகளோ ஆலயங்களோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் இல்லை எந்த இயர் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின். புனித பிரான்சிஸ் ஆலயம். ஃபஸ்ட்டு புனித பிரான்சிஸ் ஆலயம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொச்சியில் இருக்குது. சரிங்களா? கேரளா கொச்சியில் இருக்கிறது தான் புனித பிரான்சிஸ் ஆலயம். அடுத்தது புனித லூயிஸ் கோட்டை. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி. இது யார் கட்டியிருப்பா? லூயிஸ் சொல்லியாச்சு. அப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள். புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் தான். சென்னையில் இருக்குது இல்லைங்களா? அந்த தலைமைச் செயலகம் தான் புனித ஜார்ஜ் கோட்டை. அப்போ சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை வந்து கட்டப்பட்ட ஆண்டு 1690. ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடலூரில் இருக்குது. அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி என்ன கரெக்டாக வரும்? 3421. 3421 ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போது இது பொறுத்துகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஊர் பேர் கேட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை யார் கட்டினாங்க அப்படின்னு கேட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.